ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் தெரியும் என்ன ஒரு 10 நாள் உள்ளே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கிட்டு ஒரு 1 1/2 வருஷம் கேஸு கலைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேஸு கலைஞ்சேன்னா சும்மாலாம் போக முடியாது. சரிங்களா? அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும், அனுபவம் இல்லாதவங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போனால் என்ன ஆகும், எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பொறுத்தளவுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரூ. 2,00,000 ஆடு வச்சுருந்தேன். வெறும் ரூ. 80,000 விற்றேன். ரூ. 1,25,00,000 ஒரு பைக் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த லாஸ்ட் இந்த கேஸ் முடிய போகும்போது அதை வெறும் 50,000 விற்றேன். ரூ. 52,000 கொடுத்து குதிரை வாங்கி வச்சுருந்தேன். வெறும் ரூ. 20,000 விற்றேன். இந்த மாதிரி நிறையா. சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். ஏதோ உங்கள் குழந்தைங்கள வந்து நல்ல முறையில் இந்த மாதிரி நேர்மையாக இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ வசதி உள்ளவங்க தான் படிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி வசதி உள்ளவங்களோ இல்லை நல்லா படிக்கிற குழந்தைங்களையோ நல்லா அந்த மாதிரி ஒரு துறைகளுக்கு அனுப்பி விட்டு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இந்த பொய் வழக்கு போடுறது, இந்த மாதிரி பொய்யான நியூஸு போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ இருந்தே வளங்க. ஏன்னா அவ்வளோ அனுபவப்பட்டிருக்கேன். 10 நாள் இருந்தேன் உள்ளுக்கு. ஆனால் அந்த 10 நாள் இருந்ததுக்கு 10 வருஷம் உள்ளே இருந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு. அதுக்காக சொல்கிறேன் நான்.